டிரைப்ஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கின்ற சிறப்பு விருந்தினர், ஊடகவியலாளர், அரசியல் விமர்சகர், மதிப்பிற்குரிய திரு சுமன் கவி அவர்கள். வாருங்கள், அவரோடு உரையாடலாம். தோழர் வணக்கம். வணக்கம் தோழர். அதாவது ரஜினி வாய் திறக்காமலே இருந்தார். ஆதவ அர்ஜுனா ரொம்ப எக்ஸ்ட்ரீமா போய் ரஜினி குறித்து பேசியிருந்தார். திமுக குடும்பத்தினுடைய மிரட்டல் காரணமாகத்தான் சிஸ்டத்தை மாற்றுவதாக அரசியலுக்கு வந்தவர் பின்வாங்கி போயிட்டு இன்னைக்கு மன வலிமை இல்லாமல் அவங்க குடும்பத்தோட படங்கள்லயே நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு, ப்ரொடக்ஷன்லயே நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அப்படி நம்ம தலைவர் இல்ல, நம்ம தலைவருக்கு மன வலிமை அதிகம் அப்படின்னு விஜயை உயர்த்தி பேசுவதாக ரஜினி மீது ஒரு அட்டாக்கை பண்ணாரு. தமிழ்நாட்டில் எம்ஜிஆருக்கு அப்புறம் ஒரு பிரபலமான ஒரு தலைவரா ரஜினிகாந்த் அவர்கள் வரணும்னு நினைச்சார். அரசியலுக்கு சிஸ்டத்தை மாற்றணும், எல்லாம் பண்ணணும்னு நினைச்சார். ஆனால் இதே திமுக குடும்பம் பல மிரட்டல்களை கொடுத்து அவரை அரசியல் கட்சி வர விடாம பாத்துக்கிட்டாங்க. இன்னைக்கு என்ன ஆனார்? அவரு கடைசியில் ரெட் ஜெயின் பிக்சர்லயே நடிக்க போயிட்டார். அவர் மேல விமர்சனம் கிடையாது. அந்த வலிமை, மன வலிமை நம்ம தலைவர்கிட்ட இருக்கு. நான் பதிவு பண்றேன். அதற்கு தன்னுடைய மௌனத்தை அவருடைய ரசிகர்கள், ரசிகர் மன்றத்தினுடைய மாவட்ட செயலாளர்கள்லாம் கொந்தளிச்சாங்க கடுமையா. ஆனால் இன்றைக்கு ரஜினியே அந்த மௌனத்தை கலைத்திருக்கிறார். இன்றைக்கு ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். தாவேகா கட்சியின் தலைமை பொறுப்பில் இருக்கும் திரு ஆதவ அர்ஜுனா அவர்கள் சமீபத்தில் என்னை பற்றி உண்மைக்கு மாறான ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார். அவருடைய அவதூறு கருத்தை கண்டித்து எனக்கு ஆதரவாக குரல் கொடுத்த அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி தொடங்கி நக்கீரன் கோபால், அமீர், தனஞ்சயன், பாஜக, தொல் திருமாவளவன், ரகுபதி, எஸ்பி வேலுமணி எல்லாரையும் யார் யாரெல்லாம் சொன்னாங்களோ அவங்க வரைக்கும், அமீர் எல்லாருக்கும் ரசிகர்கள் வரைக்கும் மனமார்ந்த நன்றி அப்படின்னு சொல்லிருக்கிறாரு. சொன்னதோடு மட்டும் இல்லாமல் அது ஒரு லைன் எழுதியிருக்கிறாரு. அதுதான் கவனிக்கத்தக்க இதுவா இருக்கு. காலம் பேசாது ஆனால் காத்திருந்து பதில் சொல்லும் அப்படின்றாரு. காலம் பேசாது ஆனால் காத்திருந்து பதில் சொல்லும் அப்படின்றாரு. இது யாருக்கான, இது ஆதவ அர்ஜுனாவுக்கான பதிலா அல்லது விஜய்க்கான பதிலா? கண்டிப்பா அது விஜய்க்கான பதில் தான். ஏன் அப்படின்னா, ஆதவ அர்ஜுனா விஜயனுடைய ஒரு மவுத் பீஸ் தான். சில நேரங்களில் ஆதவ அர்ஜுனா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட பேசலாம். ஆனால் விஜயினுடைய உணர்வுகளுக்கு உகந்த பேச்சு தான். விஜயினுடைய எண்ணத்திலிருந்து அது மாறிபடலாம் ஒன்றும் வரல. ஏன்னா விஜய் ரஜினி கிட்ட இருந்து பல விஷயங்களை கற்றுக்கொண்டாலும், அவருடைய வாணியை காப்பி அடித்து தான் வளர்ந்தாலும் கூட ரஜினியினுடைய அந்த ஃபேமை டிஸ்மேண்டில் பண்றதுக்கு வேலை செய்திருக்கிறார். நமக்கே தெரியும், ஒரு பத்திரிகையாளராக ரஜினியினுடைய திரைப்படங்கள் வருது அப்படின்னு சொன்னா அதை காலி பண்றதுக்கு இவருடைய விர்ச்சுவல் வாரியர்ஸ் இருக்காங்கல்ல, இப்ப கூட அந்த ரூட் மாஃபியா, ஆமா, அந்த பழனிசாமியோட நிறுவனம், அதையெல்லாம் வைத்து இல்ல எல்லாருக்குமே பண்றாங்கல்ல. சூர்யாவுக்கு பண்றாங்க, ரஜினிக்கு பண்றாங்க, எல்லாரையுமே சிவகார்த்திகேயனுக்கு பண்றாங்க. எல்லாரையும் பார்த்து விஜய்னா ஒரு ஆளே இல்லையா, விஜய்க்குன்னு காட்டுறதுக்கு எதுவும் இல்லையான்னு, விஜயை தவிர வேற யாரும் இருக்கக்கூடாது, விஜய் வச்சதுதான் சட்டமா இருக்கணுங்கிற மாதிரி ஒரு என்ன சொல்றதுன்னா, ஒரு ரவுடி கூட்டத்தை மாதிரி அவர்கள் திட்டமிட்டு வேலை செய்யறாங்க. அது ரஜினிக்கு நன்கு தெரியும். ரஜினி இந்த மாதிரியான சில்லற வேலைகள்ல இறங்குறது கிடையாது. ரஜினிக்கு இருக்கிற ஃபேம் அதெல்லாம் நம்ம அதை தனியா பேசுவோம். ஆனால் இந்த இடத்தில் ரஜினி இப்போது மௌனம் கலைத்து பேசி இருப்பது என்பது அவருடைய தன்மானத்துக்கு எதிரான ஒரு விஷயத்தை அவர் பேசியிருக்கார். அதுவும் குறிப்பா அவர் என்ன சொல்றதுன்னா, நெஞ்சுரையும் இல்லாமல் அவர் பின்வாங்கிட்டாரு. ஆனால் இவர் அப்படி கிடையாது, விஜய் அப்படி கிடையாது. அவர் எதையும் எதிர்த்து போராடுகிற நெஞ்சுரம் கொண்டவர்ங்கிற மாதிரியும், அது விஜயை உயர்த்துவதற்கு பதிலாக எக்ஸாக்டா ரஜினியினுடைய மார்பில் குத்தி விட்டது. அவர் எம்ஜிஆர்ல இருந்து தொடங்குறாரு. எம்ஜிஆர் மாதிரி ஒரு பாப்புலர் லீடர் ஆகணும் அப்படின்னு ரஜினி வந்தாரு. ரஜினி அங்க கீழே விழுந்துட்டாரு, நாங்க எழுந்துட்டோம். ஆமா, நாங்க தான் அடுத்த எம்ஜிஆர். அதாவது எம்ஜிஆர் வெற்றி பெற்றவர், அவருக்கு அப்புறம் வந்தவர் கீழே விழுந்துட்டாரு, நாங்க எழுந்து நின்றுட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. அது உண்மை கிடையாது. அதற்கான விஷயத்தை நம்ம தெளிவா பேசுவோம். ஆனால் ஒரு விஷயத்தை இந்த இடத்துல நம்ம பதிவு செய்ய வேண்டியது என்னன்னா, ரஜினி 1996 ஜெயலலிதாவுக்கு எதிராக பொலிட்டிக்கலாக அவர் வாய்ஸ் கொடுத்தார். அது பெரிய அளவில் வேலை செய்தது. ஒரு கிட்டத்தட்ட ஒரு மதம் கொண்ட யானையை எதிர்க்கிற மாதிரி அது. ஆமா, சினிமா இண்டஸ்ட்ரியில இருந்துகிட்டு சினிமா இண்டஸ்ட்ரி பத்தி தெரிஞ்சிருந்து இந்த கருப்பு பணத்தை பத்தி அந்த கேள்வி எழுப்பிருக்காங்க செல்வி ஜெயலலிதா அவர்கள். இதனால இவ்வளவு கீழ்த்தரமா அவர் போயிட்டு இருக்காருன்னு சொன்னா, இவ்வளவு ஆனது பிறகு கூட செல்வி ஜெயலலிதா அவர்கள் மாறல. இப்போ மாறாதவர்
நான் இப்போ சொல்றேன், இனிமே அவங்க வாழ்க்கையில மாற மாட்டாங்க. முதல்ல அவங்களுக்கு பண வெறி இருந்தது, அது முடிஞ்ச பிறகு இப்போ பழி வெறி வந்திருக்கு. அப்படி ஜெயலலிதாவுக்கு எதிராகவே வெற்றியை பெற்றவர் ரஜினி. அது ஒரு ஃபுல் மூடு இருந்துச்சு. ஜெயலலிதாவை வீழ்த்துவதற்கான ஒருமித்த உணர்வு இருந்துச்சு. ஏன்னா 91, 96 ஆட்சி என்பது அப்படி ஒரு தமிழ்நாட்டு வரலாற்றிலேயே ஒரு இழிந்த ஒரு மோசமான சீரழிவான காலகட்டம். அதை மக்கள் பார்த்து கொண்டிருக்க முடியாமல் தான் பொங்கினார்கள். ரஜினியினுடைய அந்த பேச்சு இன்னும் கூடுதலாக அந்த அடித்த அலையை இன்னும் அதிகமாக எழுப்பிவிட்டது. ஒரு காற்று எப்படி அலையை கூடுதலாக எழுப்பி விடும், அதே மாதிரி வைகோவும் அந்த தேர்தலில் தான் அடிபட்டு போறாரு. கட்சி ஆரம்பிச்சு சந்திச்ச முதல் தேர்தல், அதுலயே இந்த வேவ்ல காணாம போயிடுறாரு. ஆமா, இந்த தேர்தலில் அதற்கு பிறகு இப்போ ரஜினியினுடைய வாய்ஸ், அதோட பவர் என்ன அப்படிங்கிறத காட்டுறதுக்கான சரியான இடம் இதுதான். அதாவது தொடக்கூடாத இடத்தில் ஆதவ அர்ஜுனா தொட்டிருக்கிறார். விஜய் எத்தனை முறை எத்தனை மேடையில ஏறி முழங்கி பேசி செய்யக்கூட முடியாத மாற்றத்தை ரஜினியினுடைய இந்த ஒற்றை அறிக்கையால் நிகழ்த்த முடியும். அது நிகழ்த்தி காட்டும். அதோட ஒரே செய்தி, you will learn the lesson. The time will teach you the lesson. உனக்கு காலம் ஒரு படிப்பினையை தரும். அழுத்தம் திருத்தமா அந்த அறிக்கையில ஹைலைட் பண்ணி நல்ல போல்டான லெட்டர்ஸ்ல தனியா தெரிகிற மாதிரி அதை குறிப்பிட்டிருக்கிறாங்க. காலம் பேசாது, காத்திருந்து பதில் சொல்லும் அப்படின்னு வந்து குறிப்பிடுறாரு ரஜினி. அப்ப உன்னோட முடிவு தேர்தலோட காலி அப்படின்னு ரஜினி சொல்றாரா? இப்ப நான் இதை இப்படி எடுத்துக்கிட்டேன். காலத்துக்கு தனி வாய்ஸ் கிடையாது, காலம் பேசாது. அது ரஜினியின் அறிக்கை மூலமாக பேசி இருக்கிறது. இதுதான் வந்து நான் என்ன சொல்றேன்னா, தேவையற்ற காலத்தில் தேவையற்ற ஒரு அரசியல் கட்சிக்குன்னு நீங்க வந்துட்டீங்கன்னா நாவடக்கம்ங்கிறது ரொம்ப முக்கியம். எதுவும் ஒன்று நடக்கலாம். ஏற்கனவே இந்த காக்கா கதை இதெல்லாம் வந்து பேசினாரு விஜய், வந்து ரஜினி அட்டாக் பண்ணி பேசினாரு. அப்பயே வந்து இது ஒரு எல்லாராலையும் ஒரு வித்தியாசமா பார்க்கப்பட்டுச்சு. அதாவது விஜயை பொறுத்தவரையிலும் விஜய்க்குன்னு ஒரு இண்டிவிஜுவாலிட்டி கிடையாது. விஜயினுடைய நடிப்பு, ஆக்ஷன், கையை அசைக்கிறது, அவரு இழுக்கிறது, பபுள்கம் போடுறது எல்லாமுமே ரஜினிகிட்ட இருந்து உருவப்பட்ட, ரஜினிகிட்ட இருந்து காப்பி அடிக்கப்பட்ட ஒன்று. நான் என்ன சொல்றேன்னா, இன்னைக்கு விஜயை உருவாக்கியதில் சந்திரசேகருக்கு எத்தனை விகிதம் பங்கு இருக்கிறதோ அதற்கு சரி விகிதமாக, அதை விட கூடுதலாக ஒரு தகப்பனை போல, ஒரு ஆசானை போல ரஜினிக்கு பங்கு அதிகம். விஜயே பல காலங்கள் நான் வந்து ரஜினியினுடைய ரசிகன்னு காட்டிக்கொண்டார். அப்படிதான் அவரோட இமேஜை எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிட்டார். ஆமா, அப்படி வளர்ந்த ஒரு விஜய் காலகட்டம் போக போக ரஜினிக்கு நிகராக அல்லது அதை விட கொஞ்சம் கூடுதலா வசூல் எல்லாம் வருகிறது அப்படின்னு தெரிஞ்ச உடனேயே ரஜினியை காலி பண்ணலாம். ரஜினி, நான் தான் சொல்றேன், ரஜினி அந்த சில்லறை வேலைக்குள்ள இறங்கல. ஆனால் விஜய் அந்த சில்லறை வேலையை செய்யறார். ஆட்களை வைத்து, விர்ச்சுவல் வாரியரை வைத்து, ரஜினியின் திரைப்படங்கள் வரும்போது ஃபுல்லா இறங்கி அடிங்க, இந்த படம் நல்லா இல்லைன்னு டீஃப்ரேம் பண்ணுங்க. நீங்க படத்தை பாக்குறாங்களோ இல்லையோ, முதல் கட்டமாக இவர்கள்ட்ட இருந்தா கமெண்ட்ஸ் வரும், படம் சரியில்லை, அது இதுவாக்கும், அப்படியாக்கும், இப்படியாக்குன்னு மொக்கையாயிடுச்சு, ரெண்டாவது தோல்வி அப்படின்னு சொல்லி அந்த படத்தை முடித்து கட்டுவதில் தீவிரமாக வேலை செய்தது விஜயின் கூட்டம். இது ரஜினிக்கு நன்கு தெரியும். அதையெல்லாம் கூட பொறுத்துக்கிட்டார். இன்னைக்கு நீங்க களத்துல இறங்கி நின்றுட்டு என்னென்ன பண்றீங்கன்னா, உங்களுக்கு இல்லாத தகுதி, இது எள்ளி நகையாடுற மாதிரி தானே. உங்களுக்கு இல்லாத தகுதி எனக்கு இருக்குது பாருங்க. நான் உன்னை பார்த்து காப்பி அடித்தேன்னு சொன்னீங்க, நான் உங்களை விட வளர்ந்து மேலிடத்துக்கு வந்திருக்கிறேன், நீங்க கீழே விழுந்துட்டீங்கன்னு சொல்றீங்க. அவர் கீழே விழல, அவர் தெளிவா சொன்னார். 2019 நான் ஏன் வரவில்லைன்னு சொல்லி இறுதியாக சொல்லி முடிச்சது ஒரே ஒரு விஷயம்தான், நான் வந்தால் அதிகபட்சமாக 20% வாக்கு எடுக்க முடியும். இந்த 20% வாக்கை வச்சுக்கிட்டு ஒருபோதும் என்னால் ஆட்சி அமைக்க முடியாது. இங்க ஏற்கனவே பழம் தின்று கொற்றை போட்டவர்கள் இருக்கிறார்கள். அரசியல் என்பது சூதுவாது நிறைந்தது. அப்ப அவர்களுக்கு மத்தியில் நான் ஆட்சி செய்து வெற்றி பெற்று நான் அரசியல் அமைப்பது சாத்தியம் இல்லை. நான் என்னை நம்பி வருகிற ரசிகர்களை, தொண்டர்களை ரோட்ல இறங்கி நிறுத்திடக்கூடாது. அவன் சம்பாதிச்சு இப்பதான் ஆட்டோ கிட்ட ஓட்டி ஒரு சொந்த வீடு வாங்கி வச்சிருப்பான். அவனை கொண்டாந்து நான் இறங்கி தேர்தல்னு சொல்லி ஒரே நாளையில காலி பண்ணி விட்டோம்னா மறுபடியும் ரோட்டுக்கு போயிடுவான். அதே காலகட்டத்தில் தான் அவர் ஒண்ணு சொன்னாரு, வள்ளுவருக்கு சில பேர் காவிச்சாயம் பூச நினைப்பார்கள், அதே மாதிரி எனக்கும் பூச நினைக்கிறார்கள், அது சாத்தியம் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னார். வள்ளுவரும் சிக்க மாட்டார், நானும் சிக்க மாட்டேன். இப்போ அந்த ஸ்டேட்மெண்ட்டையும் ரஜினிக்கு இருந்த அழுத்தத்தையும், உண்மையிலே நான் என்ன சொல்றேன்னா,
ஆதவர்ஜுனா ஒரு அஜெண்டாவோட பேசுறாரு. அவருக்கு இன்னைக்கு திமுகவை வீழ்த்தணும், திமுகவை குறை சொல்லணும், அதுதான் அஜெண்டாவை தவிர அவர் பாஜகவே எதையோ பேசல. ஒப்பீட்டளவில் ரஜினி பரவாயில்ல. ரஜினிக்கு இயல்பிலேயே ஒரு இந்துத்துவ குணாம்சம் இருந்தாலும் கூட தேர்தல்னு வந்ததுக்கு அப்புறம் நான் இந்துத்துவா கிடையாதுன்னு அவர் காட்டிட்டார். ஆமாமா, ஆன்மீக வேற. அவர் நீ கணக்குப்படி பாத்தீங்கன்னா விஜய் பிறப்பால் ஒரு கிறிஸ்தவர், அவரு பிறப்பால் ஒரு இந்து. அவர் இமயமலைக்கு போயிட்டு வருவாரு, சாமியார்களோட பாபாவை வணங்குவார்னு சொல்லி ஒரு ஆர்த்தடாக்ஸ் ஒரு நம்பிக்கை கொண்ட இந்துவா இருக்கிறாரு. ஆனால் அரசியல்னு வரும்போது நான் ஒரு சங்கி இல்ல அப்படிங்கறத அவர் அறிவிக்கிறாரு. நீ அறிவிச்சியா? நீ பகவத்கீதையை வாங்குறாரு. நான் எல்லோருக்கும் சமமானவன்னு சொல்லி ஒரு பக்கம் நீ கிறிஸ்துமஸ் கொண்டாடுற, தூய சக்தின்னு சொல்லிக்கிடுற, அந்த ஈரம் காய்வதற்குள் நீ பகவத்கீதையை வாங்கி பெருமைப்படுத்த. கிறிஸ்துமஸின் போது இந்தியா முழுக்க எவ்வளவு தாக்குதல், அதை பற்றி ஒரு வார்த்தை சொன்னிய. திருப்பரங்குன்றம் ஆயத்தரகலையா? அப்போ இந்த மக்களின் பிரச்சனை திருப்பரங்குன்றம், அதுக்கும் பேசல. கிறிஸ்தவர்கள் சிறுபான்மையினருடைய பிரச்சனை, அதற்கும் பேசல. அப்போ நீ யாருக்காக வேலை செய்யறன்னா திமுகவை வீழ்த்தணும் அப்படின்னு நீ நிக்கிற அப்படின்னு சொன்னா அதற்கு கூட திமுகவை விட வீரியமாக வேலை செய்யணும். அந்த வேலை திட்டம் உன்கிட்ட இல்ல. இப்ப முழுக்க முழுக்க திமுகவை குறை சொல்கிறேங்கிற பேர்ல ரஜினியை இழிவுபடுத்தி இருக்கிறார். ரஜினி திமுகவை பார்த்து தான் பயந்து விட்டார்னு சொல்லுவது, அதாவது திமுக குடும்பத்தை பார்த்து பயந்து விட்டார்னு சொல்லுவது ரஜினியை இழிவுபடுத்துகிறது ஒண்ணு. இன்னொன்னு, உண்மையிலேயே நெருக்கடி, அந்த வார்த்தை இருக்கு இல்லையா, காவிச்சாயம் பூச எனக்கு முயற்சிக்கிறார்கள். யாரு காவிச்சாயத்தை பூசுறதுக்கு? என்ன திமுகவா முயற்சிக்குது? குருமூர்த்தி என்னென்ன வேலை செய்தார் நமக்கு தெரியாதா? இந்த மயிலாப்பூர் மாமா பாப்பார கூட்டம் என்னென்ன வேலைகள் தகுடுதத்தம் செய்து பெரியார பத்தி இழிவா பேச வச்சு போலியான ஆதாரத்தை கொடுத்து அதுக்கு, அதாவது ரஜினி அசிங்கப்பட்டு ரஜினியை அந்த இடத்துல ஒரு முட்டுச்சந்தில் கொண்டு வந்து நிறுத்திச்சு. அந்த சம்பவம் எல்லாம் அதாவது அரசியலுக்குள் முழுவதும் இறங்குவதற்கு முன்னாடியே ரஜினிக்கு ஒரு பாடத்தை புகட்டிய சம்பவம். நீ இன்னும் கிட்டையே வரல, இதுக்குள்ள இந்த மக்களின் பல்ஸ் புரியாம நீ பேசிட்டு இருக்கிற, உள்ள போனா இன்னும் பெரிய சிக்கலை மாட்டிக்கிடுவோம்னு அறிவுறுத்தியதுதான். அப்போ இப்படிப்பட்ட நெருக்கடிக்கு உள்ளாக்கும் போதுதான் ஆகா இந்த வலையில் சிக்கக்கூடாது. அவரே ஒரு தனியார் தொலைக்காட்சியில் பணிபுரிந்த ஒருவர்கிட்ட ஒரு அசைன்மெண்ட் கொடுத்து சில பல லட்சங்களை அவருக்கு கையில கொடுத்து, நீங்க ஊராக சென்று என்னுடைய வேல்யூ என்ன, எனக்கு இருக்கக்கூடிய வாக்கு வங்கி எவ்வளவுன்னு சர்வே எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லி பணித்து அதுல வந்த ரிசல்ட் 10%. அதுக்கு நிகராத்தான். இப்ப இதை வச்சு ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர முடியாதுன்னு அவர் முடிவெடுத்து தான் திரும்புறார். அப்ப தன் வலியும் தன் துணை வலியும் மாற்றான் வலியும் நோக்கி செயல். துணை வலி யாரு? RSS குருமூர்த்தி. குருமூர்த்தியை நம்பி நான் ரோட்ல இறங்கணும்னா நான் அம்போன்னு ஆயிடுவேன் அப்படிங்கிற நிலைமையில் தான் RSS பாஜகவினுடைய நெருக்கடி பொறுக்காமல் தான் அவர் வெளியில போறாரே தவிர அது திமுக நெருக்கடி கொடுத்துருச்சு அப்படின்னு அர்த்தம் கிடையாது. அப்போ உண்மையிலேயே பாஜக அன்றைக்கு ரஜினியை முடக்கியது, ரஜினியை நெருக்கியது, இன்னைக்கு இவங்களை நெருக்குது. இவர்கள், நான் என்ன சொல்றேன், விஜய் தரப்பில் உண்மையிலேயே எதிர்த்து பேசுவதாக இருந்தால் பாஜக அன்று ரஜினியை நெருக்கியது, எப்படியாவது களத்தில் இறக்கி விட வேண்டும் என்று முயற்சி பண்ணியது, அவர் விருப்பத்திற்கு மாறாக நடந்து கொண்டது. அதே மாதிரி எங்களையும் தங்களோடு இணைப்பதற்கு முயற்சி செய்யறதுன்னு பேசியிருந்தா அதுல ஒரு நியாயம் இருக்குது. ஆனால் திமுக பக்கம் இதை திருப்புவது என்பது பட்டவர்தனமான அயோக்கியத்தனம். என்னுடைய பேச்சு. காலம் பேசாது காத்திருந்து பதில் சொல்லும் அப்படின்றது எப்படி 96ல ஜெயலலிதாவுக்கு எதிராக ரஜினி ஒரு வாய்ஸ் கொடுத்தாரோ அதே போல விஜய் என்கின்ற நபருக்கு எதிராக கொடுத்த வாய்ஸா எப்படி புரிஞ்சுக்கிறது? ஏன்னா அவருடைய மாவட்ட செயலாளர்கள் கொடுத்த அறிக்கைலாம் என்னன்னா, ஆரம்ப காலத்தில் எங்க பேரை சொல்லிதான் பிழைக்க வந்த, அதுக்கு பிறகு ஒன்ன நம்பி வந்த 41 பேரையும் தெருவுல விட்டு சாகடிச்ச அப்படின்ற இந்த மாதிரியான கடுமையான வார்த்தைகள்லாம் வேலூர் மாவட்ட செயலாளர் இருந்தாரு. இது அப்படிப்பட்ட ஒரு வாய்ஸா? ஏன்னா மாவட்ட செயலாளர்கள் 1-2 பேரு, ரசிகர்கள் அங்கங்க போராட்டம், கொந்தளிப்பு, மன்னிப்பு கேட்கணும் இப்படின்றதனுடைய அடுத்த கட்டமா தான் ரஜினி கண்டிப்பா இது தன்னுடைய ரசிகர்களுக்கான ஒரு மெசேஜ். களத்துல நீங்க வேலை செய்யணும், விஜயை வீழ்த்துவதற்கு நீங்கள் தீயா வேலை செய்ய வேண்டும் அப்படிங்கிறதுக்கான மெசேஜ் தான் இதில் இருக்கிறது. இது நேரடியா ஒரு அறிக்கையா வந்திருக்குது. மறைமுகமா அவர் வேலை செய்வாருன்னா கண்டிப்பா அவர்களுடைய டீம் வேலை செய்யும். இன்னும் கூடுதலாக விஜயினுடைய வருகையின் போது திரைத்துறையிலிருந்து ஒருத்தர் வந்திருக்கிறார். நாம ரஜினியினுடைய ரசிகர்களாக இருந்தாலும் கூட
நம்ம தலைவர் வரணும்னு சொன்னாரு, வரல. அப்போ விஜய் வந்திருக்காரு, வரட்டும் அப்படிங்கிற ஒரு நியூட்ரல் ஸ்டேஜ்ல தான் ரஜினி ரசிகர்கள் விஜய் ரசிகர்களை அணுகினார்கள். விஜய் செய்த சில்லறை வேலைகளை எல்லாம் அவர்கள் பொருட்படுத்தவில்லை. ஏன்னா அப்படி ஒருவேளை அவர்கள் இறங்கி விஜய்க்கு எதிராக களமாடுவதாக இருந்து இதற்கு முன்னாடியே ஏன் 41 பேர் சாகும் போதே ரஜினி ரசிகர்கள் விஜயை காலி பண்ணி இருக்க முடியும். அப்படி அவங்க வேலை செய்யல. அவங்களுக்கு அது வேலையும் இல்லை. நமக்கு ஒரு எதிரின்னு சொல்லி அவங்க திட்டமிட்டு செய்யல. என்னுடைய தலைவர் ரஜினி அப்படிதான் இருந்தாங்க. ஆனால் ரஜினியை பகைத்து கொண்டதன் மூலமாக ஒட்டுமொத்த ரஜினி ரசிகர்களையும் பகைத்து கொண்டதுதான் விஜயினுடைய இன்னைக்கு இருக்கிற சினாரியோ. அதாவது எந்த ஒரு 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 மன்னன் போர்ல இறங்குறப்ப எல்லா ராஜதந்திரங்களும் வீணா போயிருச்சு. கண்டிப்பா விஜய் தன்னை அப்படிதானே நினைக்கிறாரு, முதலமைச்சராவே நினைச்சுட்டு தானே வாழ்ந்துட்டு இருக்காரு. அதற்கு இப்ப நான் என்ன கேக்குறேன்னா, நாவடக்கம் தேவை. மறுபடியும் சொன்னா ஆட்சியாளன்னு நீங்க நினைச்சிட்டீங்கன்னா நடிப்பு வேறு, திரைத்துறை வேறு, ஆட்சி அமைக்கிற இந்த துறை என்பது அரசியல் துறை என்பது வேறு. அரசியல்ல ஒவ்வொரு மூச்சு விடும் காத்து கூட அதற்கு ஒரு பொருள் உண்டு. நீங்க கையசைச்சிங்கன்னா அது ஒரு பொருள். 41 பேர் அங்க இறந்து போயிருக்கிறான், அதற்கு சாட்சியம் சொல்ல போன நீங்க டாடா காட்டிட்டு வரீங்க, அதற்கு ஒரு பொருள் இருக்குது. நீங்கள் ஒரு நடிகரா இருந்தா அது விமர்சிக்கப்படாது. அப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலையில ரஜினியை பகைத்து கொண்டது என்பது இப்ப ரஜினி ரசிகர்களை பொறுத்தவரையிலும் இந்த வார்த்தையை ஆதவ அர்ஜுனா, அதாவது ஆளுமை இல்லாமல் இந்த இடத்துல இறங்கி போயிட்டார் ரஜினின்னு சொன்னதை உண்மையிலேயே ரஜினியை விட கூடுதலாக ரஜினியை ரசிக்கிற, ரஜினியை மதிக்கிற அவர்களுடைய ரசிகர்களால் ஏற்றுக்கொள்ளவே முடியல. இந்த ஸ்டேட்மெண்ட் வந்த உடனேயே எதிர்வினையாற்றியது அவர்கள் தான். கடுமையான எதிர்வினை. சோசியல் மீடியாவில் விஜயை அடித்து துவம்சம் பண்ணிட்டாங்க. நீங்க விர்ச்சுவல் வாரியர் நம்ம பசங்க சம்பவம் பண்ணிட்டு வந்துட்டாங்கன்னு விஜய் சொல்லுவாப்பு இல்லையா, அந்த இடத்துல உண்மையிலேயே 2-3 தினங்களாக நடந்தது ரஜினி ரசிகர்கள் செய்த சம்பவம் தான். இந்த கொந்தளிப்புகளை எல்லாம் பார்த்துட்டு தான் இனிமேலும் நாம் பார்த்து அமைதி காக்க கூடாது. இது வளர்ந்துகிட்டு இருக்கிறது நல்ல செடி அல்ல, இது நாட்டுக்கு மோசமான ஒரு விஷச்செடி, இதை பிடுங்கி எறியணும்னு சொல்லித்தான் அமைதி காத்த ரஜினிகாந்த் தன்னுடைய பிரசன்ஸ் அங்க காட்டுறாரு. இது அதாவது தலைமை மேலிருந்து தலைவர் சொல்லாமலேயே உணர்வெழுச்சியில் பொங்கி பேசிய ரஜினி ரசிகர்களுக்கு கூடுதலான ஒரு உத்வேகத்தை கொடுத்திருக்கிறது. எழுதி சொல்றேன், ரஜினி ரசிகர்கள் முடிவெடுத்து விட்டார்கள் என்றால் விஜயை வீழ்த்துவது வெகு தூரம் இல்லை. நீங்க மத்தவங்க யாரு ஓட்டு போடுறாங்களோ இல்லையோ, ரஜினி ரசிகர்கள் ஒருபோதும். ஏற்கனவே ஃபெலிக்ஸ் இந்த வம்பை இழுத்தாரு அஜித்த, அதையும் நீங்க பார்த்திருப்பீங்க. திருவொற்றியூர்லன்னு நினைக்கிறேன் ஒரு கூட்டம், அந்த கூட்டத்துல சொல்றாரு, மத்தவங்க மாதிரி கார் ரேஸ் பண்ணிக்கிட்டு வெளிநாட்டுல போய் செட்டில் ஆகல நம்ம தலைவர், அழுக்கா இருக்கின்ற இந்த தமிழ்நாட்டை தூய்மைப்படுத்துறதுக்காக நம்மளுக்காகவே வந்திருக்கிறாரு. பல நடிகர்கள், உச்சம் தொட்ட நடிகர்கள் என்ன பண்றாங்க, அவங்களுடைய வாழ்க்கைய வெளிநாட்டுல போய் செட்டில் ஆயிறாங்க, கார் ரேஸ்க்கு போறாங்க. ஆனா நமது தலைவர் என்ன முடிவெடுத்தார்? இத்தனை ஆண்டுகள் என்னை உச்சத்திற்கு அழைத்து சென்ற இந்த மக்களுக்காக நான் என் எஞ்சியுள்ள வாழ்நாளை திருப்பி தருகிறேன் அப்படின்னு பேசி அஜித் ரசிகர்களை வம்புழுத்தார் ஃபெலிக்ஸ். இப்ப இன்னைக்கு ரஜினியே வம்புழுத்து வாங்கி கட்டிக்கிட்டாங்க. அதை நான் சொல்றேன் என்னன்னா, திரைப்படத்துல ஒரு குறிப்பிட்ட ரசிகர்களின் எதிராக இன்னொரு குரூப்பை சிதைச்சு விட்டீங்க, அதாவது இது பண்ணி விட்டீங்கன்னா உங்களுக்கு லாபம். இந்த கூட்டம் உங்களுக்கு இன்டாக்டா வந்துடும், அவர்களுடைய வெறி கூட்டம் போடும், உங்களுக்கு டிக்கெட் வித்துரும். ஆனால் இங்க அப்படி கிடையாது. இங்க எல்லோருடைய வாக்குகளும் வேண்டும். அஜித்குமாருக்கும் ஒரு ரசிகருக்கும் ஒரு வாக்குத்தான், ரஜினி ரசிகருக்கும் ஒரு வாக்குத்தான், விஜய் ரசிகருக்கு ஒரு வாக்குத்தான். இன்னைக்கு வெளியில இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கிற சிவகார்த்திகேயனோட ரசிகர்கள் என்ன சொல்லுவாங்க? ஒண்ணு வேண்டாங்க, பராசக்தி திரைப்படம் வரும்போது சிவகார்த்திகேயனை அவ்வளவு அடிச்சு வீழ்த்தினாங்க, எங்க தலைவர் படம் வரல அதனால நீ தப்பிச்சிட்ட அப்படின்னு பேசுனாங்க. இந்த படம் வெற்றி பெறவில்லைன்னு பேசிட்டு இருந்தாங்க. அப்போ இது எல்லாம் நீங்க கோர்த்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, விஜயினுடைய அப்ரோச் என்பது இப்போதும் ஒரு நடிகர் பாணியிலே இருக்குது. ஒரு அரசியல்வாதிக்கான ஒரு இன்க்ளூசிவ் மென்டாலிட்டி வேணும். இன்னைக்கு முதல்வர் எதிரிகள் கூட எனக்கு கிடையாது, ஏன்னா நண்பர்கள் தான் அவங்க, நான் அரசியலா அவர்கள்ட்ட எதிர்த்தரப்புல இருக்கிறேன் தவிர இப்படி பேசுறாரு. ஆமா, தனிப்பட்ட ரீதியில அவங்களை விமர்சிக்க கூடாது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அது ஒரு பண்பட்ட நிலை. இங்க அரசியல் என்பது இது ஒரு கேம். வெளியில முடிஞ்சு வந்த நீங்க ஒரு விளையாட்டுலயே முடிஞ்சு வந்தவொடனே 2 பேரும் அடிச்சுக்கிடுவாங்க, இது பண்ணிக்கிடுவாங்க, கை கொடுத்துட்டு வெளியில வருவாங்க இல்லையா, தட்டி கொடுத்துட்டு வருவாங்க. இதெல்லாம் ஒரு ஒரு பண்பட்ட நிலை. இதைத்தான் அவர் அரசியலையும் அப்படித்தான் பாக்குறாங்க. இது ஒரு என்ன சொல்ற, மக்களுக்கான ஒரு போட்டியில நாம் முன்னாடி இருக்கிறோம். மற்றபடி எங்களுக்குள் தனிப்பட்ட விரோதம் இல்லைன்னு சொல்ற ஒரு தலைவன் இருக்கிற இடத்துல எல்லா நிகழ்வுகளையும் தனிப்பட்ட வெஞ்சனோடு கொண்டு போய் பொருத்துகிற விஜயை
மக்கள் ஒருவதும் ஏற்றுக்கிட மாட்டாங்க. இது ஒரு பண்பட்ட நிலை அல்லங்கிறது என்னுடைய கருத்து. ரஜினியை பொறுத்தவரையிலும் எம்ஜிஆரோடு கூட ஒப்பிட முடியாத ஒரு மிக உயரத்தில் இருக்கக்கூடிய ஒரு நடிகை. நான் அவருடைய நான் ரசிகனாக, அதாவது ரசிகர் மன்றம் அமைக்கிற ரசிகன் கிடையாது, ஆஸ் ஏ ஒரு சாதாரண ரசிகனாக எல்லாவற்றையும் ரசிக்கிற ஒருத்தன் நான் சொல்றேன். ரஜினி மாதிரியான ஒரு ஐகானிக் ஃபேஸை நம்மளால் நிவர்த்தி பண்ணவே முடியாது. எதற்காக சொல்றேன்னா, நீங்க வேர்ல்டு வைடு சீனர்களுக்கு ஒரு பெரிய பின்னடைவு உண்டு. அமெரிக்கர்கள் சீனர்களை பெரிதாக மதித்தது கிடையாது, அவர்களுடைய கலைகளை பற்றி பெரிய அக்கறை கிடையாது. ஆனால் ப்ரூஸ்லின்னு ஒரு நடிகர் தன்னுடைய தற்காப்பு கலை மற்றும் அவருடைய ஸ்டைல், நீங்க ப்ரூஸ்லியினுடைய வந்த காலம் 70களில் அவர் படத்துக்கு பிறகு வந்த உலக படங்கள் அனைத்திலையும் ப்ரூஸ்லியினுடைய அந்த தாக்கம் இருக்கும். அது ரஜினிகிட்டே உண்டுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இந்திய அளவில் ஒரு ப்ரூஸ்லியை போல் ஒரு பெரிய ஐகானிக் ஃபேஸாக இருப்பவர் இந்த ரஜினி. நான் ப்ரூஸ்லி எதுக்கு சொல்றேன்னா, அதற்கு முன்னாடி வரையிலும் சீனர்களை ஒரு குடிகாரர்களாகவும் போதை அடிமைகளாகவும் சித்தரிக்கக்கூடிய ஒரு டிரைவர், கார் டிரைவர்னு பார்க்கக்கூடிய அமெரிக்க மனோநிலையில் இப்படிப்பட்ட உயரிய கலைகள் பண்பாடு நிறைந்தவர்களா அப்படின்னு பார்க்க வைத்தது இந்த ப்ரூஸ்லியினுடைய ஸ்டைல். அந்த ஸ்டைலுக்கு சற்றும் சளைத்ததல்ல ரஜினி. இதுவரைக்கும் வந்த எல்லா நடிகர்களையும் விட புதிய ஆக்ஷன், புதிய ஸ்பீடு, புதிய நடைமுறை அப்ரோச், இது எல்லாவற்றையும் ரஜினி தான் கொண்டு வந்தார். ரஜினியினுடைய பிரசன்ஸ் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல மற்ற நடிகர்களின் அந்த கேமராக்குள்ள அவர் இருந்தாருன்னா மற்றவங்க காணாம போயிடுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஆற்றல் நிறைந்த நடிகர். நீங்க சிம்பிளா ஒன்று சொல்றேன், நான் யாரையும் குறைச்சி சொல்ல. 16 வயதிலே படத்துல கமலஹாசன் தன்னுடைய அபரிமிதமான நடிப்பை வெளிப்படுத்துவார். அப்படி மயிலே அப்படின்னு சொல்லி கால் விந்தி நடப்பதாக இருக்கட்டும், அவர் கோமணத்தை கட்டிக்கிட்டு உருள்வதாக இருக்கட்டும், சப்பானியா அவர் அப்படியே வாழ்ந்திருப்பார். அந்த முழு படத்திலையும் அவ்வளோ பெரிய திறமையான ஒரு நடிப்பை, மிக அற்புதமான நடிப்பை கமல் வெளிப்படுத்துவார். ஆனால் சில காட்சிகளில் மட்டுமே வருகிற ரஜினி இது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லுற அந்த வசனத்திலேயே மொத்த படத்தை முடிச்சார். இன்னைக்கும் நீங்க ரஜினியினுடைய அந்த ஆக்ஷன் இருக்குல்ல, அது ஒரு புதுமை. கமல் நடித்தார், அதுல மாற்றமே கிடையாது, அந்த நடிப்புக்கு நிகர் கிடையாது. ஆனால் அந்த சிறிய காட்சியில அவர் அடிச்சு தூக்கி போட்டு போயிடுறாரு. நீங்க கமல் ரஜினி காம்போல நடிக்கிற பல படங்களில் மேன்லியா இருக்கக்கூடிய போர்ஷன் எல்லாமே ரஜினியோட தான் இருக்கும். ஒரு சபார்டினேட் கேரக்டர், அதாவது ஒரு பெண் பாத்திரம், அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய மாதிரி கமலினுடைய பாத்திரம் இருக்கும். அதை டாமினேட் பண்ற ஒரு கேரக்டரா ரஜினி இருப்பார். வருகிற காட்சி சிறியதா இருந்தாலும் அதை தூக்கி சாப்பிடுற ஒரு வேலையை ரஜினியினுடைய அந்த ஆக்ஷன் செய்யும். அதுதான் பின்னால ஒரு சூப்பர் ஸ்டாரை வளர்த்தெடுத்தது. இன்னைக்கும் தேசிய அளவிலான சினிமாக்கள், அதாவது ஒருத்தர் ஷாருக் கான் படம் எடுக்கிறாருன்னா கூட ரஜினியினுடைய டான்ஸ், ரஜினியினுடைய ஆக்ஷன், இதையெல்லாம் நான் ரஜினி ரசிகன்னு காட்டிக்கிட வேண்டிய இருக்குன்னா என்ன காரணம்னா, தேசிய அளவில் ரஜினிக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்குது. அதனால ரஜினியை ஒருத்தர் ஃபாலோ பண்றாருங்கிறதே ஒரு பெரிய விஷயம். இவங்கெல்லாம் வெறும் ஜெராக்ஸ் தான். அப்போ ஒரிஜினல் அப்படிங்கிறது எவ்வளவு பெரியது, அதனுடைய ஆற்றல் என்ன அப்படிங்கிறத ரஜினியினுடைய இந்த அறிக்கை காட்டுகிறது. இன்றைக்கு தினமலர்ல ஒரு செய்தி வந்திருக்குது. அந்த 7ஆம் பக்கத்துல அந்த செய்தி இடம்பெற்றிருக்குது. தேசிய ஜனநாயக கூட்டணியில் தாவேகா, விஜய் முடிவு த்ரிஷா கையில் அப்படின்னு வந்திருக்குது. இப்ப இவ்வளவு நாள் மற்றவர்கள் எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. இன்றைக்கு ஒரு அவால் ஊடகமே அதை எழுதி இருக்கிறாங்க. அதுல அவங்க குறிப்பா என்ன சொல்றாங்கன்னா, விஜய் 2 நாள் சிபிஐ விசாரணைக்காக டெல்லியில் முகாமிட்டு இருந்தார். அதற்கு ஒரு நாள் முன்பாகவே மும்பைக்கு சென்ற த்ரிஷா அங்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து பேசியதாக கூறப்படுகிறது. இதையடுத்து நெருக்கடி இல்லாமல் விஜய் சிபிஐ விசாரணையை முடித்து வீடு திரும்பியுள்ளார். விஜய் ப்ராப்ளம் இல்லாம வெளில வந்ததுக்கு த்ரிஷா அமித்ஷாவை பார்த்ததுதான் காரணம் அப்படின்றாங்க. அடுத்து அவருடைய ஜனநாயகன் படத்தை வெளியிடுவதற்கான அந்த சிக்கலையும் தீர்ப்பதற்கான முயற்சியும் த்ரிஷா எடுத்திருக்கிறாங்க. இப்ப இன்றைக்கு தணிக்கை குழு பார்க்க உள்ளதாக ஒரு தகவல் இருக்கு, அதை குறிப்பிட்டிருக்கிறாங்க. அடுத்து 3வதா இதே போல் அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி மகன் மிதுன் வாயிலாகவும் நடிகையிடம் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. கூட்டணி தொடர்பாக நடிகை எடுக்கும் முடிவை எதிர்பார்த்து தாவேகா நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் காத்திருக்கின்றனர். அதாவது ஒரு பத்திரிகைக்காரனா ஒரு செய்தி எப்படி கொண்டு வரப்படுகிறது அப்படிங்கிறத பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். நான் என்ன கேட்குறேன், த்ரிஷா மும்பை போறாங்க,
மும்பைக்கு த்ரிஷாவுக்கு பின்னாடியே இந்த பத்திரிகையினுடைய நிருபர் மட்டுமா போவான்? அவருக்கு த்ரிஷா எங்க டேக் ஆஃப் ஆகுறாங்க, எங்க லேண்ட் ஆகுறாங்க முதற்கொண்டு எல்லாத்தையும் மானிட்டர் பண்ணுகிற வாய்ப்பு எல்லா பத்திரிகைகளுக்கும் உண்டு. ஆனால் இந்த பத்திரிகை சொல்லுவது என்பது மிகைப்படுத்தப்பட்ட செய்தி. நேரடியாக அவங்க கிட்டையே இருந்து பார்த்தது மாதிரியும் இதனால தான் இது நடக்கிறது அப்படிங்கிற மாதிரியும் இவர்கள் சொல்வது. அப்போ ஸ்பெஷலா தினமலரினுடைய ஒரு ரிப்போர்ட்டரை கையோட கூப்பிட்டுக்கிட்டு வா இதையெல்லாம் எடுத்து கதையாக எழுதி அனுப்புங்கிற மாதிரி தெரியுது இல்லையா? அப்போ இங்க திட்டமிட்டு இவர்கள் ஒரு கதை கட்டுறாங்க. ஓகே, எதுக்காக பண்றாங்க? இப்ப நீங்க அந்த மொத்த செய்தியும் படிச்சீங்கன்னா ஒரு விஷயம் தெரியும். என்னன்னா, இங்க விஜய் ஒரு ஆளே கிடையாது. விஜய் போய் மாட்டிக்கிட்டார். அவர் வந்து ஒரு ஹீரோ, ஆனா ஒரு சபார்டினேட் ஹீரோ மாதிரி. அதாவது பெண் தான் இங்க ஹீரோயின், அதாவது அந்த ஹீரோயின் தான் வெயிட்டான கேரக்டர். அவங்க எல்லாத்தையும் போய் முடிச்சுட்டு இப்ப வந்து விஜயை காப்பாற்றி விடுகிற இடத்துக்கு த்ரிஷா வந்து நிற்கிறாருன்னு இந்த பார்ப்பன ஊடகம் சொல்லுகிறது. அதாவது இன்னொரு ஜெயலலிதாவை உருவாக்குகிற வேலையில் இந்த தினமலர் இறங்கி இருக்கிறது. இப்ப த்ரிஷாவுக்கு வந்து பங்கே இல்லை அப்படின்னு வந்து சொல்லிட முடியுமா? இப்ப இந்த திருவான்மையூர் கல்யாணத்திற்கு த்ரிஷாவும் விஜயும் வந்து வர்றாங்க. விஜய் தான் வர சொல்லி கூப்பிட்டு வந்தாலும் இல்ல அதை எப்படி நடந்திருந்தாலும் அதுல த்ரிஷா தான் பிரசன்ஸ் அதுல இருக்கிறப்ப தான் கேள்விக்கு உட்படுத்தப்படுவோம் அப்படின்றது அவங்களுக்கு கண்டிப்பா தெரியும் இல்லையா? விஜயகாந்த் வந்த போதே வந்து அடுத்த எம்ஜிஆர் நீங்க தாங்க அப்படின்னோன்னா அவர் தொப்பிலாம் வச்சு தன்னை ஒரு கருப்பு எம்ஜிஆராவே காட்டிக்கிட்டார். இப்போ அதே மாதிரி இப்போ விஜய் வந்திருக்கிறாரு, நீங்க தாங்க அடுத்த எம்ஜிஆர் அப்படின்னு சொல்லி விஜய்க்கும் அதே தூபத்தை போடுவதற்கு ஒரு கூட்டம் இருக்குது. ஆனால் இது எல்லாம் எல்லாரும் வெளியில செய்கிற வேலை. ஆனால் அடுத்த ஜெயலலிதா யாரு அப்படிங்கிறத பாப்பார கூட்டம் ஒரு திட்டத்தோடு இறங்கிருச்சு. எம்ஜிஆர் வரும்போதே எம்ஜிஆருக்கு ஒரு ஜெயலலிதா வேணும்னு சொல்லி திட்டமிட்டவர்கள் தான் இவர்கள். அதே மாதிரி இப்போ விஜய் வருவதற்கு முன்னாடி, விஜய் வந்து களத்தில் நின்று இன்னும் தேர்தலில் ஜெயிப்பதற்கு முன்னாடியே த்ரிஷாவை அடுத்த ஜெயலலிதா வாக்குவதற்கு நீங்க தாங்க அடுத்த ஜெயலலிதா அப்படின்னு சொல்லி யாரோ ஏற்றி விட்டு இருக்கிறார்கள். அதுல இந்த தினமலரின் பங்கும் இருக்குன்னு நான் சொல்றேன். ஓகே, இப்ப மும்பை போய் அமித்ஷாவை சந்திக்கல அப்படின்னு நீங்க சொல்றீங்க? இல்ல, நான் அப்படி சொல்ல. அவங்க ஏன்னா ஒரு நாள் முன்னாடியே போனதை எல்லா ஊடகங்களுமே பார்த்தாங்களே, போய் கேள்வி கேட்டாங்க, த்ரிஷா பதில் சொல்லாம வேக வேகமா போனாங்க. அப்படி நான் சொல்லல. ஆனால் இதையெல்லாம் வைத்து கொண்டு, அதாவது இந்த சீன்கள் எல்லாம், இந்த துண்டு துண்டான சீன்கள் எல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு கோலத்தை வரைஞ்சிருக்காங்கல்ல, அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இங்க விஜய் ஒரு டம்மி தான், இதையெல்லாம் ஆட்டுவிக்கிறவர் த்ரிஷா தான், த்ரிஷா தான் அடுத்த பொலிட்டிக்கல் பவருக்கு வருவதற்கான ஆற்றல் நிறைந்தவர். இந்த விஷயங்கள் அதாவது இந்த பொலிட்டிக்கல் மூவ்ஸை எல்லாம் கண்காணிக்கக்கூடிய, தன் திசைக்கு திருப்பக்கூடிய ஆற்றல் நிறைந்த ஒரு பெண்மணி அப்படின்னு முன்னிறுத்த விரும்புகிறார்கள். அதனாலதான் இந்த கட்டுரை முழுக்க முழுக்க ஒரு பயாஸ்டா இருக்குது. நீங்க தன்னை நிறுத்த நினைத்து ரஜினியை எப்படி இழிவுபடுத்தினார்களோ, ஆதவர்ஜினா செஞ்சாரோ, அதே மாதிரி இந்த கட்டுரைக்குள் நயமாக இங்க விஜய் சும்மாதான், விஜய் மாட்டிட்டு கிடக்கிறாரு, அவருடைய நெருக்கடிகளை எல்லாம் சால்வ் பண்ணி கொடுக்கிற ஒரு ராஜதந்திரி த்ரிஷா தான் அப்படின்னு கொண்டு போய் முடிக்கிறது இந்த கட்டுரை. மொத்தத்துல த்ரிஷாவுக்கும் விஜய்க்கும் தொடர்பு இருக்குன்னா இருக்கு, அது ஊருக்கே தெரியும். அது எப்படிப்பட்ட தொடர்பு அது யாருக்கும் தெரியாது, உள்ள என்ன நடக்குன்னு நமக்கு தெரியாது. ஆனால் விஜய்க்காகத்தான் போனார், விஜய்க்காக அமித்ஷாவை சந்தித்தார். அடுத்து வந்து இந்த பிரச்சனைகளை, அதாவது சிபிஐ பிரச்சனை கிளியர், அது கிளியரா யாருக்கு தெரியும்? விஜய் சிக்கி இருக்கிறாரா, தாண்டி விட்டாரா, கண்டத்தை கடந்து விட்டாரா, யாருக்கும் தெரியாது. அப்போ சொல்லப்படுவது எல்லாமே கட்டுக்கதைங்கும் போது நம்ம என்ன சொல்றோம்னா, பாஜக கையில் நீங்கள் யாரு மாட்டினாலும் உரு தெரியாமல் ஆகிரும். இன்னும் கூடுதலா சொல்றேன், ஒருவேளை இவர்களுக்கு, அதாவது இங்க இருக்கக்கூடிய சில பார்ப்பனர்களுக்கு அல்லது தினமலருக்கு ஒரு ஜெயலலிதா தேவைப்படலாம், பாஜகவுக்கு ஒரு ஜெயலலிதா தேவையில்லை. நீங்க நல்லா புரிஞ்சுக்கங்க. RSS பாஜகவுக்கு இன்னொரு எம்ஜிஆரோ இன்னொரு ஜெயலலிதாவோ தேவையில்லை. இப்ப அவர்களுடைய மூவ் எல்லாமே இதற்கு மேல் எந்த ஒரு நடிகனோ யாரோ நமக்கு, அதாவது திமுகவுக்கு எதிராக உருவாகிவிடக் கூடாது. அந்த இடத்துல ஒரு இந்துத்துவ கொள்கை தான் மேலே வரணும்னு அவங்க எதிர்பார்ப்பாங்க. நேராவே அவங்க இருக்கணும், அவ்வளவுதான். இல்ல கூட்டணிக்கு வா, வந்து எங்களை ஜெயிக்க வை, அப்புறம் உன்னை டிஸ்மேண்டில் பண்ண, அவ்வளவுதான். ஆனால் இந்த கட்டுரை எழுதப்பட்டதன் நோக்கம் என்பது இன்னொரு ஜெயலலிதா எங்களுக்கு வேண்டும்னு நினைக்கக்கூடிய ஒரு அவளால், ஒரு பார்ப்பன மாமாவால் தான் எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி இல்லைன்னா இவ்வளவு ராஜதந்திரமாக அந்த அம்மாவை வந்து என்டாஸ் பண்ணி, அதாவது உயர்த்தி எழுத வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அதாவது இந்த
பத்திரிகையில் இந்த கட்டுரை வெளிவருகிற இந்த சந்தர்ப்பங்கிறது எப்படிப்பட்ட ஒரு நேரம்னு பாருங்க. விஜய் தன்னுடைய மனைவியை வெளியில நிறுத்தி அவரை வந்து அதாவது சங்கீதா போய் விஜய் என்னை துன்புறுத்தினார், என்னை வந்து ஒரு பெண்ணோடு ஒரு நடிகையோடு சேர்ந்து கொண்டு என்னை வந்து உளவியலாக தாக்குதல் நடத்தினார்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கிற நேரம், குடும்பத்துக்குள்ள பெரிய சிக்கலை ஏற்படுத்தியிருக்கிற நேரம். அவர் வெறுமனே ஒரு அதாவது 2 பேரும் ஒரு திருமண வீட்டுக்கு ஜோடி ஓட்டு வந்ததையே ஏற்றுக்கொள்ள முடியாமல் அதற்கு எதிராகவும் உடனே வந்து ஒரு பெட்டிஷன் கொடுத்தாங்க. சரிங்களா? இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடி இருக்கிற நேரத்துல கட்டின மனைவி கஷ்டத்தில் இருக்கிற போது அந்த பெண்ணை பற்றி அவர்களுடைய நிலையை பற்றி விட்டுட்டு த்ரிஷா இந்த மாதிரி ராஜதந்திரமாக நடந்து கொண்டார், த்ரிஷா இந்த மாதிரி விஜய்க்காக வேலை செய்கிறார் அப்படின்னு சொல்லுவது எவ்வளவு ஒரு மோசமான நிலைமை. நான் என்ன கேட்கிறேன், நீங்க ஒரு பத்திரிகை, விஜய்க்கு ஒரு பிரச்சனைன்னு சொன்னா த்ரிஷாவுக்கு என்ன? அவர் தான் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துவார், அவர் தான் வந்து திரைப்படத்துக்கான சிக்கலை தீர்த்து வைப்பார், அவர் தான் சிபிஐனுடைய எல்லா பிரச்சனையும் தீர்த்து வைப்பார்னு த்ரிஷாவை தூக்கி வைத்து பேசுகிற நீங்கள் அவர் மீது அவன் மனைவி குற்றம் சாட்டிருக்காங்களா? அதை பத்தி எந்த ஒரு இதுவுமே இல்லையே. அப்போ இங்க எது நடந்தாலும் பரவாயில்ல, எவன் குடும்பம் எக்கேடு கெட்ட போனாலும் பரவாயில்ல, அவன் மனைவி ரோட்லயே நின்னாலும் பரவாயில்ல, நாங்கள் எப்படியாவது எங்களுடைய ஆளை உள்ளே அனுப்பிவிடுவோம், எங்களுடைய பிரதிநிதியை ஆட்சி கட்டுக்குள்ள கொண்டு போயிருவோங்கிற அந்த எண்ணம் எப்படிப்பட்டது? அந்த கட்டுரை எழுதினவன்ட்ட கேட்கிறேன். அதாவது 41 பேர் இறந்திருக்காங்க, அதற்கான விசாரணை நடக்குது, அந்த விசாரணை மண்டபத்துக்குள் வைத்து பேரம் பேசுகிறது பாஜக. இதற்கும் இன்னொரு பக்கம் ஒரு நடிகை மேல் குற்றச்சாட்டு, அந்த நடிகை கூட்டிட்டு தான் வந்து பேரம் நடத்துகிறார்னு சொல்லுவதற்கும் இருக்கிற அந்த தொடர்பை ஒப்பிட்டு பாருங்கள். இவர்கள் ஒரு மிகப்பெரிய சதி வேலையை, விஜய்ங்கிறது ஒரு அழிவு சக்தி மட்டுமில்ல, விஜய் குடும்பத்துக்கும் கேடு, நாட்டுக்கும் கேடு அப்படிங்கிறத என்னுடைய கருத்து. ஓகே தோழர், இவ்வளவு நேரம் நம்முடைய பார்வையாளர்களுக்காக நேரத்தை ஒதுக்கி உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துட்டதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி.